இதே நேரம் இன்னுமொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு சூழ்ச்சி. அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. தேவைக்கு அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என்றும் கோரிக்கை என்பதான செய்தியாகவே இது அமையப்பெறுகிறது. தேர்தலில் படுதோல்வியடைந்த தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றும், அரசு தட்டுப்பாட்டின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி உள்ளது. அனைத்து சூழ்ச்சிகளையும் சட்டத்தினூடாக தோற்கடிப்போம் என்று வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு குறிப்பிடுகிறார். அரிசி, தேங்காய் உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு குறித்து கேள்வி கேட்ட போதே அவரால் இது தொடர்பான விடயங்களுக்கான விளக்கங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரிசி உற்பத்தியாளர்களிடம் நாங்கள் இது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறோம் என்பதாகவும் அவர் இவ்வாறு கூறுகிறார். எனவே நெருக்கடிக்குள்ளாக்குவதோ அல்லது அவர்களின் தொழில்துறையை கேள்விக்குள்ளாக்குவதோ எமது நோக்கம் அல்ல என்றும் குறிப்பிடுகிறார். தட்டுப்பாடின்றிய வகையில் சந்தைக்கு அரிசியை விநியோகிக்குமாறு ஜனாதிபதி அரிசி உற்பத்தியாளர்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தலில் படுதோல்வியடைந்த தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க சூழ்ச்சி செய்கிறார்கள். அனைத்து சூழ்ச்சிகளையும் சட்டத்தின் ஊடாக தோற்கடிப்போம். அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் வலுவான அரசியல் சூழ்ச்சி உள்ளது. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்து அவற்றை அரிசியாக்குவதற்கான புதிய திட்டங்களை அரசு கட்டமைப்பில் முன்னெடுப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மாஃபியாக்களுக்கு ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. அரிசி தட்டுப்பாட்டுக்கு குறுகிய கால தீர்வாகவே அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெரும்போக்கு விவசாயத்தில் அதிக விளைச்சலை எதிர்பார்த்திருக்கிறோம். பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும். கூட்டுறவு அபிவிருத்தி திட்டத்தை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரிசிக்கான நிர்ணய விலைக்கு அமைவாகவே சந்தையில் அரிசியை விநியோகிக்க வேண்டும். அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை மக்களுக்கு உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம். தேவைக்கு அதிகமாக பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இயல்பாகவே தட்டுப்பாடு ஏற்படும். ஆகவே உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் உணவுப் பொருட்களை அளவுக்கு அதிகமாக கொள்வனவு செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது.